10th standard students, very nice to meet you all. Hope you are all submitting your works. நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யூனிட் 3ல் ஒரு முக்கியமான மெமரி போயம், அது விமன் பற்றிய போயம் அது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அப்போது அந்த காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படலை. ஆனால் இப்போது ஆண்களுக்கு சமமாக பெண்களும் எல்லா துறையிலையும் வராங்க. ஏர்ஃபோர்ஸ் உட்பட எல்லாத்துலேயும் வராங்க லேடிஸ், இல்லையா? ஸோ பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை நம்ம எப்படி நடத்தணுன்றது தான் இந்த போயமு. இந்த போயமோட பேர் ஐ ஆம் எவ்ரி உமன். சரியா? போயம்குள்ளே போகலாம். A woman, yes, a woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she's not fake. The summer of life she's ready to see in spring. She says, spring will come again. My dear, let me care for the ones who are near. She is the woman, she has no fear. Strong is she in her faith and beliefs. Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. She is a lioness, don't mess with her. She'll not spare you if you are a prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to thaw you. Saw use, beware. She is today's woman, dear. Love her, respect her, keep her near. That's all about poem reading. ஸோ இப்போ நம்ம அந்த விளக்கத்துக்குள்ளே போகலாம். சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். A woman is beauty innate. இன்னேட்னா இயற்கையாகவே, பிறவியிலேயே. ஒரு பெண் எப்படிப்பட்டவள்? அழகானவள். A symbol of power and strength. பெண் எதற்குரிய அடையாளமாக சொல்கிறாங்க இங்கே? A symbol of power, வலிமைக்குரிய அடையாளமா, ஒரு சக்திக்குரிய அடையாளமா, பலத்துக்குரிய அடையாளம், சக்திக்குரிய அடையாளம். She puts her life at stake. அவங்க லைஃபையே ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அவங்க போராடுறாங்க. அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் இருக்கும். அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க லைஃப்பில். She is real, she is not fake. அவங்க உண்மையானவங்க தான்,
அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அவங்க எப்போவுமே எல்லாத்துலேயுமே உண்மையாக தான் இருப்பாங்க. உண்மை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்க டியூப்ளிகேட் கிடையாது, அவங்க உண்மையானவங்க. ஃபேக்னா டூப்ளிகேட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. The summer of life she is ready to see in spring. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிற அந்த நிலைமையில் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக எந்த ஒரு கஷ்டத்தையும், இப்போ சம்மர் சீசனில் எப்படி இருக்கும், ஸ்ப்ரிங் சீசனில் சம்மர் சீசனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க யாராம்? ஒரு பெண் அப்படின்றவங்க. சம்மர் சீசனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அடுத்தவங்க சந்தோஷத்தில் தான் அவங்களுக்கு திருப்தி. அவங்க கஷ்டத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. அதற்காக அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க தன்னைத்தானே வருத்திக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க. வருத்திக்குவாங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். She says, spring will come again, my dear. என்னுடைய கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக முடிவு வரும், எனக்கும் வசந்த காலம் கண்டிப்பாய் வரும் என் அன்பே அப்படின்னு பெண் சொல்கிறாங்க. Let me care for the ones who are near. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக தன்னுடைய அன்பை, ஏன் தன்னுடைய உயிரையே கொடுப்பாங்க, தன்னுடைய லைஃபே அவங்களுக்காக ஒப்பு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அருகில் இருக்கிறவங்க, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் கேர் பண்ணிக்கிறேன், நான் அதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பெண் சொல்லுவாங்க. She is the woman, she has no fear. அவள் ஒரு பெண், அவளுக்கு பயம்ன்றது துளி அளவும் கிடையாது. Strong is she in her faith and belief. தன்னுடைய நம்பிக்கையிலையும் சரி விசுவாசத்துலேயும் சரி, மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறதுலையும் சரி உறுதியாக நிற்பாங்க எந்த சூழல் வந்தாலும். Persistence is the key to everything. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ இருக்கிற பெண்கள் நினைக்கிறாங்க. Says she. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதை தேடி போயிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டாலும் அதே மீறி நம்ம எதிர்நீச்சல் போட்டு தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. Despite the sighs and groans and moans. வரும், கஷ்டம் வரும், அழுகை, புலம்பல், துக்கம் எல்லாமே வரும். மோன்ஸ்னால் துக்கப்பட்டு அழுறது, குரோன்ஸ்னால் அதுவும் மோன்ஸ் குரோன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். வலியால் துக்கத்தால் புலம்புறது அழுவுறது, 1000 கஷ்டங்கள் வரலாம், பெருமூச்சு விடக்கூடிய சூழல்கள் வரலாம். சைக்ஸ்னால் பெருமூச்சு விடுறது, பெருமூச்சு விடக்கூடிய சூழல் வரலாம். அப்படி வந்தாலும் அதில் உறுதியாக நிற்பாங்க, தேடி போய்கிட்டே இருப்பாங்க. தனக்கு என்ன வேணுமோ லைஃப்பில் அவங்க குடும்பத்துக்காக எதனாலும் அவங்க செய்வாங்க. அப்பேற்பட்டவங்க தான் பெண்கள். She is strong in her faith, firm in her belief. மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க, தன்னுடைய உண்மை நம்பிக்கையிலையும் சரி விசுவாசத்துலேயும் சரி. பிலீஃப்னா நம்பிக்கை, ஃபெய்த்னா அந்த விசுவாசத்துலேயும் சரி நம்பிக்கையிலையும் சரி உறுதியாக இருப்பாங்க. அவங்கள யாராலையும் அசைக்கவே முடியாது. She is a lioness, don't mess with her. அவர்கள் பெண் சிங்கம் போன்றவர்கள். பெண்கள் எப்பவும் லயனஸ் மாதிரி, அதாவது லயனுடைய ஃபீமேல் ஃபார்ம் தான் இங்கே லயனஸ். ஓகே, பெண் சிங்கம் மாதிரி. அவங்கள அவ்வளோ கேவலமாக நினச்சிடாதீங்க, எடை போட்டுறாதீங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி கையாளணும், உங்களை எப்படி ஆட்டி படைக்கணும், எல்லாமே நல்லா தெரியும். She will not spare you if you are a prankster. நீங்கள் மொத்தத்தனமாக இருக்கிறீங்க, அவங்கள ரொம்ப ஏளனமாக நினைக்கிறீங்கன்னா
அதுக்கும் அவங்களுடைய பவரை நிரூபிக்கிறதுக்கு, அவங்க எப்பேற்பட்டவங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருப்பாங்க. அவங்க எப்பவும் சோர்ந்து போகவே மாட்டாங்க, எதுக்கும் தயாராக தான் இருப்பாங்க அவங்க. நீங்கள் லேசில் அவங்கள கவுத்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட். அவங்க பெருமையை கெடுக்கலாம், அவங்க மதிப்பை கெடுக்கலான்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. her self-respect, her pride, to saw her pride, her self-respect. அவங்க சுயமரியாதையோ அவங்க பெருமையையோ நல்ல பேரையோ கெடுக்கணும்னு ஒரு நாளும் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நினச்சா நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க. she knows how to daw you. உங்களை எப்படி கையாளுறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். so use, beware. விழிப்பாருங்க. அவங்கள அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க, கேவலமாட போடாதீங்க, அது பெரிய தப்பு. she is today's woman dear. இப்பேற்பட்ட பெண்கள் தான் யாரு? அவங்களுக்கு ஒரு மதிப்பு வேணும், ஒரு அடையாளம் வேணும், ஒரு மரியாதை வேணும். அவங்க பெருமையை யாரும் குலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் நினைக்கிற பெண்கள் தான் இன்றைய பெண்கள். என் அன்பே, இன்றைய பெண்கள் அப்படிப்பட்டவர்களே. லவ் ஹர், அவர்களை நேசியுங்கள். ரெஸ்பெக்ட் ஹர், அவளுக்கு மதிப்பு கொடுங்கள். லவ் ஹர், அவளை நேசியுங்கள். ரெஸ்பெக்ட் ஹர், அவளுக்கு மதிப்பு கொடுங்கள். கீப் ஹர் நியர், அவளை பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, அவளை அருகிலே வைத்து கொள்ளுங்கள். இந்த போயம் அவ்வளோதான். இந்த போயம் ஒரு மெமரி போயம். இதை தவறாமல் படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.